ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமல்ஹாசன் ரசிகர்கள் யாராவது தெரியும்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அப்புறம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மூன்றும் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா ரொம்ப நாள் வீடியோ காணோம், ஒரு 2 வாரம் காணாமேன்னீங்களா? கொஞ்சம் வேலைகள், சரிங்களா? ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனாலும் கமல் சாருடைய ஒரு அப்டேட்ஸுக்கு நான் வந்து ட்ராக்கில் வச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய வருகை எப்பப்பா இருக்குது? ஜனவரின்னீங்க, இப்போ என்னடான்னா பிப்ரவரின்றீங்க. என்ன அப்படின்னா இன்னும் வந்து கிளாரிட்டியே இல்லைங்க. ஆக்சுவலாக KS-237க்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஏஏ இன்னும் முடியலையா. அந்த கோர்ஸ் வந்து சும்மா கோர்ஸ் மட்டும் படிச்சுட்டா மட்டும் பார்த்தா அதுக்கு ப்ராக்டிக்கல் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கான். இதை ஏஷியா நெட்டில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோடைய ஜேர்னி ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலே தனியாக எடுத்து கவர் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ சும்மாலாம் இல்லை, கமல் சார் நிறைய ஒர்க் வந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது ஈஸியாக இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, KS-237 ஷேப் அப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பதற்கு நிறையா பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கமல் சார் வருவது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஜனவரியில் கிடையாது. ஸோ இன்னும் 9 நாள் தான் இருக்குது. பிப்ரவரியில் தான் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் முடிக்கிறாரு கமல் சார். அந்த ரிலீஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பரி படம், அதுக்கடுத்து சைமல்டேனியஸாக கல்கி. சரியா? இதுதான் பிளான். கமல் சாரோடைய சினிமா ஸ்ட்ரக்சர் இப்படி தான். சரி, அப்போ இந்தியன் 3 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் 3 கேம் சேஞ்சர் வந்து இப்போ சங்கர் சாருக்கு அங்கே வந்து இன்னொரு அடி. நமக்கு எப்படி இந்தியன் 2 ஆச்சோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராம் சரணுக்கு வந்து கொடுத்துட்டார். அப்படிங்கிறதுனால இனிமேல் ஃபன் பண்ணி சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா வர்றது அப்படிங்கிறது மிகவும் சிரமமாயிடுச்சு. ஸோ அதனால் ஃபண்ட் இல்லாமல் இந்த படத்தை முடித்து அப்படியே ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான். தியேட்டர் தான் ரிலீஸு, ஆனால் இதுக்கு மேலே சீன்ஸ்லாம் திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்களாம். ஸோ நமக்கு தெரிஞ்சு என்னடா அது இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் அது கேள்விப்பட்டவங்க. ஏன்னா தெலுங்கு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து கூட நிறையா வந்து கேட்டிருக்காங்களாம். லைக்கா ஏற்கனவே சந்தித்த லாஸு ப்ளஸ் இந்த படத்துக்கான லாஸ் எல்லாத்தையும் வந்து சங்கர் சார் கிட்ட கேட்டு ப்ரெஷர் பண்ணுறான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது சங்கர் சார் வந்து அடுத்து இந்தியன் 3 கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அவரால் முழு பங்களிப்பு கொடுக்க முடியுமா? சங்கர் எரா வந்து ஓவர் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் வந்து வருது. ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிறப்ப இப்போ அட்லி தான் பிரம்மாண்டமாக பண்ணுறாரு. ஹாலிவுட்டு லெவலுக்கு வந்து போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சங்கர் சாருக்கு ராஜமௌலி அவர்கள், அட்லி அவர்கள் அசால்ட்டாக வந்து அடித்து தூக்குறது, இந்த ஓஜி சங்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் ஓகே. இந்தியன் 3க்கு காலம் தான் பதில் சொல்லும். ஸோ கைமாற போகுதா, இல்லை கமல் சாரோடைய RKFஐ வந்து எடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து RKFஐல வெப் சீரிஸ் வந்து பிளான் பண்ணுறாங்களாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாம், இதை பற்றி இன்னும் இந்த தகவலும் வரல. பட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து இந்த சோனி என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் இந்த ஹாட்ஸ்டார், ஜியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் மூலமாக ராஜ்கமல் நிறுவனம் வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா படத்தை எடுத்துகிட்டு அவங்க வந்து அவுட்லெட்டுக்கு வைக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. ஸோ அதனால் வெப் சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கதா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் கமல் சார் வந்து இங்கே வந்தால் தான் தெரியும். அவர் அங்கே இருந்துக்கிட்டு அவர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் மேபி இங்கே வந்தார்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து KS-237 பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஷூட்டிங் வந்து மார்ச் 2025 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா? இப்போது நம்ம KS-237க்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிப்ரவரியில் கமல் சார் வராரு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல். ஸோ இந்த தகவல் உறுதிப்பட நமக்கு கிடைச்சது தான். ஏன்னா நம்மளோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க KS-237 ஒர்க் பண்ணுறாப்புல, அன்பரியோட அசிஸ்டண்ட்டு. அவர் லோகேஷோட அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ வந்து அன்பரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ அதான் சொன்னார், இந்த மாதிரி மார்ச்சில் தான் எக்ஸ்க்ளூசிவாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது இதுவும் மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ அப்படி தான். அடுத்து நீங்கள் முக்கியமான அப்டேட் என்னென்னா, கல்கி ஜூனில் வந்து ஆரம்பிக்க போகுது. அப்போ ஜூனில் தக் லைஃப் ரிலீஸு, அடுத்து கல்கி என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்னென்னா, பிரபாஸோடைய டேட்ஸ் வாங்கிட்டாங்களாம் ஜூனில். பட் கமல் சாரோடைய டேட்ஸும் அமிதாப் அவர்களுடைய டேட்ஸும் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்கான். டைரக்ஷன் டீம் வந்து இப்போ தான் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லைட்டாக. மார்ச் KS-237 அந்த ஜோராக போகும். போனோடனே ஜூனில் தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் போவார் கமல் சார், ரிலீஸ் பண்ணுவாரா?
அதாவது ஜூன்னா முன்னாடி இருந்தே மேலேருந்தே ஆரம்பிச்சிடுவார். மே எண்ட்லேருந்தே தக் லைஃப்க்கான ப்ரொமோஷன்ஸ் போயிடும். ஜூனில் வந்து ரிலீஸ் ஆகும். ஜூனில் ரிலீஸ் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே வந்து அந்த இடப்பட்ட நாளில் ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி பிளான் பண்ணி தக் லைஃபுக்கு அடுத்து உடனே கல்கிக்கு வந்து தாவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான் இவ்வளோதாங்க. சரியா, ரொம்ப சுருங்கிடுச்சு கமல் சார். ரொம்ப தான் நிறையா இருந்தது, சுருங்கிடுச்சு. இப்போ இந்தியன் 3 அடுத்து ஏஐயில் அவர் எடுக்கக்கூடிய மருதநாயகமாக இருக்கட்டும், இல்லை என்னென்ன படங்கள்லாம் அவர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரோ அது எல்லாமே இப்போ கிடப்பில் போட்டுருங்க. இப்போதைக்கு 3 படம் தான், தக் லைஃபு, KS 237, கல்கி. கமல் சாருடைய கால் ஷீட் இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட். ஓகேவா, இதுக்கு மேலே சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இது திரட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரிங்களா, ஏன்னா நான் நிறைய சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான். KS 233 கிடையாது. ஓகேங்களா, அதுவும் ட்ராப்டு. இவ்வளோ தான். அடுத்து வந்து டிடி ஷோ முந்தி நடந்துச்சுல, அதை வந்து அட்டகட் தினேஷ்னு ஒருத்தர் இருக்கார்ல, இப்போ கூட அந்த ரப்பர் பந்தில் நடித்தார்ல, அவர் வந்து பேட்டியில் கமல்ஹாசனா ரஜினிகாந்தான்னு சொல்லி ஒரே கேள்வி கேட்குறப்ப, ரஜினிகாந்த் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அவருடைய அவுட்புட் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒர்க்கு சூப்பராக வந்து பண்ணுறாரு. ஸோ அது சொல்லும் போதே தெரியும் கமல் சார் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிக் பாஸோடைய ஹோஸ்ட் விஜய் சேதுபதியா இல்லை கமல்ஹாசனா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த சீசனில் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ எனக்கும் அது வந்து இருந்தது. நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அது, ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கான டிஆர்பியும் இல்லை, ஸ்பான்சர்ஸும் வரமாட்டாங்க, ஒரு ஷோ மாதிரியே இல்லை. அப்படிங்கிறப்ப அடுத்த சீசன் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பட் அவங்க உள்ள மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி தான் போக போகிறோம்னா அடுத்து அவரே சொல்லிட்டு அடுத்த சீசன் வந்திப்போம் அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி அந்த குறும்படத்தில் அவருக்கு ஒரு குறும்படம் போட்டாங்க, கமல் சாருக்கு போட்ட மாதிரி. இப்போ என்னன்னா, இப்போ கமல் சார் வரல. ஸோ மேபி அவர் அவைலபிள்னு சொன்னார்னா, ஏன்னா அவர் தற்காலிகமாக தான் பிரேக் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். லெட்டர்லேயே க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் யூஎஸ்லேருந்து வந்தோடனே அவர் அது கோர்ஸ் படிக்கிறனால தான் இந்த வட்டம் பண்ணலங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கமல் சார் வந்தார்னா விஜய் சேதுபதி கிடையாது. அப்படி இல்லைனா பிக் பாஸ் 9ல் கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பட் அவர் சொல்லிட்டாரு நடக்கலன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. மீடியாவில் நாளைக்கு வரேம்மா, அடுத்த நாள் வரமாட்டான், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்து பெஸ்ட்டான ஹோஸ்ட் கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணுறது விஜய் சேதுபதியால் முடியல. அந்த மேடையில் நின்னக்கூடிய யாருனாலையும் வந்து கமல் சாரோடைய அந்த நாலேஜ் ஷேரிங்காக இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், பேச விடுறதையாக இருக்கட்டும், கண்டிக்கிற விதத்துலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அவரை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட். அடுத்து அருண் விஜய் அவர்கள் சத்யா படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் படத்தில். ஏன்னா அந்த படத்தில் தான் ஃபைட்டு செமையாக இருக்கும், சாங்கு செமையாக இருக்கும். அமலாபால் அழகாக வச்சு, அமலாபால்ன்றேன், அமலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு அது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா நான் இப்போ பெர்ஃபார்மன்ஸில் ஓரியன்டடில் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ கொஞ்சம் மெருகூட்டப்பட்ட ஒரு அருண் விஜயாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் பரலாம் பண்ணுறாரு அப்படின்றதுனால ஓகே. அடுத்து நம்ம விமலா ராமன். ஸோ விமலா ராமன் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசுகையில், நான் ஆஸ்திரேலியா இருக்கப்போ கமல் சாருடைய படங்களை பார்த்து ரொம்ப ஒரு வெறி பிடிச்ச ரசிகை ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பிற்காக பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க விமலா ராமன் அவர்கள். அடுத்து நம்ம மணிகண்டன் அவருடைய படம் ஒரு குடும்பஸ்தன் ஒரு படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அங்கே போய் கமல் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வந்து தடவை கமல் சார் வந்து முத்தம் கொடுத்து எனக்கு இது பண்ணது ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா நான் எல்டாம்ஸ் ரோடில் அவரை பார்க்குறதுக்காக எவ்வளோ தூரம் தவம் கிடந்தேங்கிறது எனக்கே தெரியும். பட் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அடுத்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் வேட்டாடு விளையாடு ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லையா, அது வந்து ஏதோ கற்க சாங் மட்டும் தான் அப்படி எடுத்து ஆரம்பிச்செல்லாம் கதைப்படி நான் போனேன். ஃபேன் பாய் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி சூப்பர் அப்படி ஊன்லாம் நான் படம் எடுக்கலை, அது கமல் சாருக்கே தெரியும், அதனால தான் அவர் வந்து என்னை பாராட்டினார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் லேட்டஸ்ட்டான இன்டர்வியூவில். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். சரியா, மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.